friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சாய் கவின் கிச்சன். நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. and கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் ரீசெண்டாக சாப்பிட்ட ரெசிபீஸ்லேயே ரொம்ப ரசித்து சாப்பிட்ட நெத்திலி மீன் தொக்கு எப்படி செய்யலாங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி நான் உங்க கூட ரொம்ப நாளாகவே ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இந்த மீன் எனக்கு கிடைக்காதனால உங்க கூட ஷேர் பண்ணிக்க முடியல. இப்போ 1 வீக் பிஃபோர் நான் வச்சு கேட்டுட்டு இருந்ததுனால எங்கள் வீட்டுக்கு ரெகுலராக மீன் கொடுக்குறவங்க இந்த மீன் எடுத்துகிட்டு வந்து தந்துருந்தாங்க. ஸோ இந்த மீன் வாங்கின உடனே உங்க கூட ரொம்பவே டேஸ்டான டிஃப்ரெண்ட்டான நெத்திலி மீன் தொக்கை உங்க கூட நான் இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கிறேன். நெத்திலி மீன் தொக்கு செய்கிறதுக்கு நான் 1/2 கிலோ அளவு நெத்திலி மீன் எடுத்து வச்சுருக்கேன். அது தலைப்பகுதியெலாம் நல்லா ஆஞ்சி எடுத்துட்டு நல்லா உப்பு போட்டு உரசி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணுறேன். யூஸ்வலாக மீன் குழம்புக்கு புளி சேர்த்து தான் செய்வோம். இது அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக செய்ய போகிறோம். இப்போ இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவு ஃப்ரெஷ்ஷாக நுணுக்குன சோம்புத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு 15லேருந்து 20 பல் தோல் உரிச்ச பூண்டு சேர்த்துருக்கேன். ஒரு பச்சை மிளகா நல்லா கீரி சேர்த்துருக்கேன். மீடியமான ஃப்ளேமில் வச்சு இந்த பூண்டையும் இந்த பச்சை மிளகாயிலையும் இந்த எண்ணெயிலே நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த நெத்திலி மீனை இந்த மாதிரி நம்ம தொக்கு ஸ்டைலில், அதாவது மசாலா ஸ்டைலில் செய்யும்பொழுது சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட் அருமையாக இருக்கும். நீங்கள் நெத்திலி கருவாட்டில் சம்பல் தொக்கு இந்த மாதிரிலாம் சாப்பிட்ருப்பீங்க. நெத்திலி மீன்லேயுமே இந்த மாதிரி ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம எப்போதும் ஒரே ஃப்ளேவரில் அந்த புளிக்குழம்பு ஸ்டைலில் மீன் குழம்பு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியாக இருக்கும். இப்போ நல்லா வாசனை ஓரளவுக்கு வதக்கியாச்சு. இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணதை இது கூட சேர்த்துக்கிறேன். நான் எடுத்துருக்கிறது கொஞ்சம் நல்ல பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் அப்படிங்கிறதுனால நான் 1 ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 1.5 வெங்காயம் கூட பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதையுமே இந்த பூண்டு பச்சை மிளகாயோட சேர்த்து இந்த எண்ணெயிலே நல்லா வாசனை அளவுக்கு வதக்கிக்கோங்க. இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1 ஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ அதையும் இந்த எண்ணெயிலே நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு மிளகாய்த்தூள் எல்லாமே போட்டு அரைச்சிருக்கிறதுனால அதுவே இந்த மசாலாவோட சேர்த்து செய்யும் பொழுது நல்லா உங்களுக்கு தொக்கு கன்சிஸ்டன்சி தரும். வாசனையும் நல்லாயிருக்கும். இப்போ அதையுமே நல்லா மீடியமான ஃப்ளேமில் வச்சு மசாலாவோட பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா அந்த வெங்காயத்தோடு சேர்த்து போட்டு வதக்கிக்கோங்க. பக்குவமான முறையில் நல்லா கமகமான குழம்பு மிளகாய்த்தூள் எப்படி அரைக்கிறதுக்கான வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் கீழே தரேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்தளவு வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு 1.5 தக்காளி நல்லா நைஸாக அரைச்சி இந்த மாதிரி பேஸ்ட்டாட்டாக சேர்த்துக்கோங்க. அந்த தக்காளி விழுதையும் இப்போ அந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம இன்றைக்கி தொக்கு, அதாவது சம்பல் மாதிரி செய்ய போகிறோம் அப்படிங்கிறதுனால நான் தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணலை. அது தனித்தனியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இதோட கம்பைன் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம நல்லா அரைச்சி விழுதாக சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா உங்களுக்கு அந்த தொக்கு நல்லா சேர்ந்தாப்பில் இருக்கும். சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் ஒரு வித்தியாசமாக இருக்கும். அதனால் தக்காளியோட பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா மீடியமான ஃப்ளேமில் வச்சு தேவைப்பட்டால் எண்ணெயும் சேர்த்து நல்லா சுருள சுருள வதக்கிக்கோங்க. ஆல்ரெடி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க அந்த நெத்திலி மீன் கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்துட்டு நல்லா அதை கலந்து விட்டுருங்க. இப்போ ஒரு 1/2 மணி நேரத்துக்கிட்ட நல்லா ஊறி வரட்டும். பாருங்கள், தக்காளியோட ராஸ்மெல் எல்லாமே கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. இப்போ இது கூட இந்த மிக்ஸி ஜாரில் உள்ள தண்ணியும் சேர்த்து நான் இதில் ஊற்றிக்கிறேன். ரொம்ப தண்ணி சேர்த்துற வேணாம். ஜஸ்ட்டு ஒரு சம்பல் பதத்துக்கு வர அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு லெட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இது நல்லா உங்களுக்கு வெந்து அதை வரட்டும். இப்போ அடுத்ததாக நம்ம அந்த மீன் மஞ்சத்தூள் உப்பு போட்டு பெசரி வச்சோம் இல்லையா, அது ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கு அப்புறமா எண்ணெயில் சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. எண்ணெயில் சேர்த்த உடனே கரண்டி வச்சு திருப்பிடாதீங்க. அது ரொம்ப அந்த சாஃப்டாக இருக்குங்கிறனால நெத்திலி மீன் டக்குன்னு உடஞ்சிரும். அதனால எண்ணெயில் போட்டு கொஞ்சம் நேரம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரட்டி விடுங்க. நல்லா அது எண்ணெயில் நல்லா ரோஸ்ட் ஆகணும். யூஸ்வலாக மீன் குழம்புல பார்த்தீங்க அப்படின்னா நல்லா குழம்பு கொதி வந்ததுக்கப்புறம் மீன் ஆட் பண்ணுவோம். இந்த நெத்திலி மீன் தொக்குக்கு இல்லை சம்பலுக்கு இந்த மாதிரி
உப்பு மஞ்சத்தூள் போட்டு பெசரி வச்சுட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த சம்பல்லையோ தொக்குலையோ ஆட் பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். நம்ம பச்சையாக சேர்த்து செய்கிறத விட இந்த மாதிரி செஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மீனும் வந்துட்டு உடையாமல் இருக்கும். அது டேஸ்ட்டும் வந்துட்டு நம்ம சாத்தோட கலந்து சாப்பிடும் பொழுது ரொம்பவே அருமையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பொரிச்சு எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதே மாதிரி நெத்திலி மீன் எல்லாத்தையும் ஒவ்வொரு பேட்சை வந்து பொரிச்சு ஆட் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ் வந்துட்டு ஆன் பண்ணி தான் இருக்குது. இப்போ லைட்டாக வந்து இந்த மசாலாவோட நல்லா வந்து நான் கலந்து விட்டுக்கிட்டேன். இது வந்து நான் ரீசெண்டாக வந்துட்டு ஹோட்டலுக்கு போயிருந்தப்போ இந்த நெத்திலி மீன் சம்பல் வந்து இந்த மாதிரி தான் செஞ்சுருந்தாங்க. ரொம்பவே டேஸ்ட் வந்துட்டு அருமையாக இருந்துச்சு. நம்ம அப்படியே ராவாக வந்து இந்த மீன் சேர்க்குறத விட இந்தமாதிரி பொரிச்சு சேர்த்தோம் அப்படின்னா சாப்பிடும் பொழுது நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட் வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சுது. ஸோ நல்லா வந்துட்டு இந்த மாதிரி சுண்டை விட்டு ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே கலர்ஃபுல்லான டிஃப்ரெண்ட்டான சூப்பரான நெத்திலி மீன் தொக்கு நெத்திலி மீன் சம்பல் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா சூடான சாதத்தோடு போட்டு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்லையும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ண மறந்துடாதீங்க. வேற ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டேக் கேர், பாய்.